மும்பை கலைஞர் தமிழ்ச் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா செப்டம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மும்பை மாட்டுங்கா லேபர் கேம்ப் பகுதியில் உள்ள சாவித்திரிபாய் புலே அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர், விருதுநகர் தெற்கு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர், எழுத்தாளர் சி. அன்னக்குடி எழுதிய கரும்புகை, கூத்தின் சுவாசம், கைநாட்டுக்காரன் ஆகிய 3 நூல்கள் மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்க நிறுவனர் தலைவரும் மும்பை திமுக பொறுப்புக்குழு தலைவருமான ம. சேசுராசு தலைமையில் வெளியிடப்பட்டது. விழாவின் ஆரம்பத்தில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் மாறன் ஆரியசங்காரன் வரவேற்புரை ஆற்றினார். முதல் நூலான கரும்புகை நூலை பம்பாய் திராவிடர் கழக தலைவர் பெ. கணேசன் வெளியிட தமிழ் காப்போம் அமைப்பாளர் கவிஞர் இறை ச. ராசேந்திரன் பெற்றுக்கொண்டார். இரண்டாவது நூலான கூத்தின் சுவாசம் நூலை திராவிடவியல் மறுமலர்ச்சி நடுவம் நிறுவனர் ரவிக்குமார் ஸ்டீபன் வெளியிட மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்ற துணைத் தலைவர் கவிஞர் ரஜகை நிலவன் பெற்றுக்கொண்டார். மூன்றாவது நூலான கைநாட்டுக்காரன் நூலை கலைஞர் தமிழ்ச்சங்க புரவலரும் மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினருமான ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரி அன்பழகன் பொற்கோ வெளியிட மும்பை இலக்கிய கூடம் ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் வ. ரா. தமிழ்நேசன் பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் க. மு. மாணிக்கம், மராத்திய மாநில வி.சி.க. அமைப்பாளர் எஸ். சாலமோன் ராஜா, மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் அ. ரவிச்சந்திரன், கலைஞர் தமிழ்ச்சங்க நிர்வாக குழு உறுப்பினர் சேரை பிரகாஷ், ஜாகிர் உசேன், மும்பை காங்கிரஸ் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், ரவி குணசீலன், மலாடு தமிழர் நலச்சங்க தலைவர் லே. பாஸ்கரன், திருவள்ளுவர் நற்பணி மன்ற தலைவர் ந. ராதாகிருஷ்ணன், மனிதநேயம் அமைப்பாளர் சங்கர் திராவிட், தமிழ் ஓட்டுநர் சங்க தலைவர் இரா. ரவி ரஜினி, பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க தலைவர் எஸ். பி. ஆனந்த், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்படை துணை அமைப்பாளர் முகிலன் அருள்நாதன், இதயம் அறக்கட்டளை தலைவர் மகேந்திரன், அண்ணாமலை, கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் வ. பன்னீர்செல்வம், பொன் சுப்பிரமணியன், மும்பை மகிழ்ச்சி மகளிர் பேரவை நிர்வாகிகள் வளர்மதி கணேசன், வனிதா இளங்கோவன், சுமதி மதியழகன், தங்க திராவிடர் கழக துணைத் தலைவர் இ. அந்தோணி, அப்துல் கலாம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேஷ், உலகநாதன், சி. பாண்டியன், அழகுராஜா, குப்பன், பாபு, மகாவிஷ்ணு, காளிமுத்து, திமுக பகுதி செயலாளர்கள் ஒர்லி இரா காந்தி, கொலாபா அப்துல் திவான் மைதீன், வக்கோலா மா. சீனிவாசன், ஜவேரி பஜார் வே. ரவிச்சந்திரன், கோலிவாடா பி. ராமையா, திமுக முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் பொய்சர் க. மூர்த்தி, கே. செல்வராஜ், மல்லிகா கருணாநிதி, முருகேசன், செல்வி சக்தி முருகேசன், நளினி, பாடகர் ஆனந்தராஜ், தாராவி தே. ஸ்டீபன், மா. ராசன், கோவிந்தன், முனீஸ்வரன், காளிதாஸ், சேர்மன் துரை, எஸ். செல்வராஜ், வக்கோலா அன்பில் ரஞ்சன், காளியப்பன், கொலாபா ரமேஷ், தாடி கற்பையா, மகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கழக பணிமனை காப்பாளர் க. ராசன் நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்விற்கு தமிழக அமைச்சர்கள் எஸ். ஆர். ராமச்சந்திரன், ஆர். பெரிய கருப்பன், தங்கம் தென்னரசு, காரைக்குடி கலைஞர் தமிழ்ச்சங்க நிறுவனர் முன்னாள் அமைச்சர் மு. தென்னவன் ஆகியோர் அனுப்பிய வாழ்த்துச் செய்திகள் வாசிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டை மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்க தலைவர் ம. சேசுராசு சிறப்பாக செய்திருந்தார்.